இந்த வீடியோவில் வந்து ஒலி அதாவது சவுண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து ஒலி அதாவது லைட்டை பற்றி பார்த்தோம். இப்போ வாங்க இந்த சவுண்டை பற்றி பார்க்கலாம். ஒலி பரவ வந்து ஊடகம் தேவை. ஊடகமானது திட திரவ வாயு பொருட்களாக இருக்கலாம். அதிர்வுறும் பொருட்களின் முன்பின் இயக்கத்தின் காரணமாக ஒலி அலை பரவுகிறது. ஒலி வெற்றிடத்தின் வழியே பரவாது என நிரூபித்தவர் ராபர்ட் பாயில். ஒலி அலைகள் அனைத்தும் நெட்டலைகள் ஆகும். இவை ஊடகத்தின் வழியே பாயும்போது நெருக்கமும் நெகிழ்வும் உண்டாகின்றன. நெட்டலைகள் திட திரவ வாயு பொருட்களின் வழியே பரவும். குறுக்கலைகள் ஊடகத் துகள் அலைபரவும் திசைக்கு செங்குத்து திசையில் அதிர்வுறுவதால் உருவாகும் அலைகள் குறுக்கலைகள் எனப்படும். உதாரணம் இழுத்து கட்டப்பட்ட கம்பியின் அதிர்வுகள் ஆகும். குறுக்கலைகள் அகடு முகடுகளாக பரவுகின்றன. அடுத்து வீச்சு நடுநிலை புள்ளியிலிருந்து துகளடையும் பெரும இடப்பெயர்ச்சி. இதன் அலகு வந்து மீட்டர். அலை திசைவேகம் ஒரு ஊடகத்தில் பரவும் அலையின் திசைவேகம் அலை திசைவேகம் ஆகும். அலைவு காலம் அப்படின்னா ஒரு முழு அதிர்வினை மேற்கொள்ள ஊடகத்துகள் எடுத்துக்கொள்ளும் காலம். இதன் அலகு வந்து வினாடி. காலம்னாலே வினாடி தான். அடுத்த அதிர்வெண் ஊடகத்துகள் ஒரு வினாடியில் மேற்கொள்ளும் முழு அதிர்வுகளின் எண்ணிக்கை. இதன் அலகு ஹெர்ட்ஸ். அலைநீளம் அதிர்வுறும் துகள் ஓர் அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலை பரவும் தொலைவு. இதன் அலகு மீட்டர். அலையின் திசைவேகம் அதிர்வெண் × அலைநீளம். இப்போ ஒலியானது அதாவது லைட்டானது சவுண்டை விட பல மடங்கு வந்து வேகமாக செல்கிறது. இதனால் இடி மின்னலின் போது மின்னல் கீற்று முதலில் புலப்படுகிறது. பின்னால் இடியோசை கேட்கிறது. இடி மின்னலின் போது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மின்னல் தான் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து இடி சவுண்டு வந்து கேட்கும். எதிரொலி ஒருவர் ஏற்படுத்தும் ஒலியானது பொருட்களின் எதிரொலிப்பு அடைந்து பின்னர் 2 அல்லது பல முறை கேட்கப்படுகிறது. இத்தகைய ஒலிகள் எதிரொலி எனப்படும். எதிரொலி கேட்க வேண்டுமெனில் ஒலியை எதிரொலிப்பு அசையச் செய்யும் தடை பொருளானது குறைந்தது 17 மீட்டர் தொலைவில் அமைய வேண்டும். தோற்ற அதிர்வெண் என்பது கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண் ஆகும். செவியுணர் நெடுக்கம் நமது செவியினால் உணரக்கூடிய நெடுக்கம் கொண்ட ஒலிச்சைகைகள். மனிதர்களின் செவியுணர் நெடுக்கம் 20 ஹெர்ட்ஸ் முதல் 2000 ஹெர்ட்ஸ் வரை அதிர்வெண் நெடுக்கம் கொண்ட ஒலியை நம்மால் கேட்க முடிகிறது. குற்றொலி அப்படின்னா 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி குற்றொலி எனப்படும். குற்றொலி எழுப்பும் உயிரினம் வந்து யானை. அடுத்தது மீயொலி 2000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி தான் மீயொலி. மீயொலியை எழுப்பும் உயிரினங்கள் வந்து வௌவால்கள் மற்றும் டால்ஃபின்கள். நான் இன்னும் டால்ஃபின் சவுண்ட் கேட்டதில்லை. நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்து மீயொலியின் பயன்பாடு தாயின் வயிற்றில் உள்ள சிசுவின் நிலையை ஆய்வு செய்ய சோனார் கருவியில் பயன்படுத்தப்படுகிறது. அடர்குறை ஊடகம் அப்படின்னா ஒலியானது ஓர் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசைவேகம் அதிகரித்தால் அது அடர்குறை ஊடகம் என்றழைக்கப்படுகிறது. அடர்குறை ஊடகத்தின் விளிம்பில் மோதும் இறுக்கங்கள் எதிரொலிப்பிற்கு பின் தளர்ச்சிகளாக எதிரொலிக்கும். அடர்மிகு ஊடகம் அப்படின்னா ஒலியானது ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசைவேகம் குறைந்தால் அது அடர்மிகு ஊடகம் என்றழைக்கப்படுகின்றது. டாப்ளர் விதி அப்படின்னா ஒலி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே சார்பியக்கம் இருக்கும்போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண்ணானது ஒலி மூலத்தின் அதிர்வெண்ணில் இருந்து மாறுவது போல் தோன்றும். இந்நிகழ்வு டாப்ளர் விளைவு எனப்படும். அடுத்து டாப்ளர் விளைவின் பயன்பாடுகள் என்ன அப்படின்னா வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிடுதல், துணைக்கோள் ஒன்றின் தொலைவை கண்டறிதல், ரேடாரில் பயன்படுகிறது, சோலாரில் பயன்படுகிறது. இந்த வீடியோவில் வந்து ஒலி சவுண்டை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க.